அனைவருக்கும் வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை. பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி. இன்றைக்கி மதியம் 12:16 வரைக்கும் அமாவாசை திதி இருக்குதுங்க. அதுக்கப்புறமா வளர்பிறை பிரதமை திதி தொடங்குதுங்க. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்குதுங்க. மதியம் 12:15 முதல் 1:15 வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது. இன்றைய நாளுக்கான ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரைக்கும் இருக்குதுங்க. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. குளிகை நேரம் காலை 9 முதல் 10:30 வரை இருக்குதுங்க. இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் எந்த ஒரு புது முயற்சியிலும் இறங்காமல் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து இன்றைய விசேஷம்னு பார்த்தா, இன்றைக்கி அமிர்தம் எனும் இனிமையும் யோகம் எனும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய அமிர்த யோக நாளுங்க. அமிர்த யோகம் அப்படிங்கிறது சுப காரியங்கள் செய்கிறதுக்கும் வீட்டில் புது முயற்சிகளை தொடங்கிறதுக்கும் முக்கியமாக வேலை மற்றும் தொழில் சம்பந்தமான ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுறதுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு நேரமுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படிங்கிறதால குரு பகவானோட அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. அதனால் இந்த நல்ல நாளில் நீங்கள் குலதெய்வத்தையும் குரு பகவானையும் மனசார வேண்டிட்டு, குறிப்பாக மஞ்சள் நிற பூக்களை சாத்தி தொடங்குற எந்த காரியமும் எந்த தடையும் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வெற்றியில் முடியுங்க. இந்த வீடியோவோட இறுதியில் நாளைய விசேஷம் பற்றியும் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை மறக்காமல் முழுவதுமாக பார்த்து அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. மகம் ஞான காரகனான கேது பகவானோட நட்சத்திரம் அப்படிங்கிறதால இன்றைக்கி உங்களோட சிந்தனைகள் ரொம்ப தெளிவாகவும் கொஞ்சம் ஆன்மீக ஈடுபாட்டோடும் இருக்குங்க. உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக செய்ய நினச்ச ஒரு வேலையை இன்றைக்கி சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல சக ஊழியர்களோட ஒத்துழைப்பு ஓரளவுக்கு திருப்தியாக இருக்குங்க. உங்களுடைய புதுமையான ஐடியாக்களை மேலதிகாரிகள் ஏற்றுக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பான நாளாக அமையுங்க. புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். குறிப்பாக ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு தொகை இன்றைக்கி கைக்கு வரக்கூடிய சூழல் உருவாகலாங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் எல்லாரும் உங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு இன்றைக்கி குழந்தைகளோட வளர்ச்சியால் மனசுக்கு பெரிய நிம்மதி கிடைக்குங்க. வீட்டில் ரொம்ப அன்பான சூழ்நிலை நிலவும். மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் இருக்கிறதால முக்கியமான பாடங்களை சுலபமாக படித்து முடிப்பீங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 11 முதல் 12 வரை இருக்கிற சந்திர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரலாங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு அனுகூலத்தை தருங்க. ரிஷபராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. கேதுவோட நட்சத்திரத்தில் சந்திரன் செல்வதால் வீட்டில் கொஞ்சம் அமைதியான சூழலை விரும்புவீங்க. உத்தியோகத்தில் வேலைப்பளு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதை ரொம்ப திட்டமிட்டு நேர்த்தியாக செஞ்சு முடிப்பீங்க. உங்களோட பொறுப்பான உழைப்புக்கு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து நல்ல அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்து வந்த மந்த நிலை மாறி ஓரளவுக்கு சுறுசுறுப்பு பிறக்கலாங்க. வியாபாரத்தில் பணப்புழக்கம் சீராக இருக்கிறதால உங்களோட குடும்ப முக்கிய தேவைகளை சுலபமாக பூர்த்தி செஞ்சுக்குவீங்க. புதிய முதலீடுகள் அல்லது வண்டி வாகனம் வாங்கிறது சம்பந்தமான சிந்தனைகள் மனசில் தோணுங்க. வீட்டை பராமரிக்கிற வேலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வீட்டை அழகுபடுத்துறதுலையும் சமையல் கலைகள்லையும் ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் நல்ல ஈடுபாடு இருக்கும். நினைத்த இலக்கை அடைவதற்கான வழிகள் திறக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 9 முதல் 10 வரை இருக்கிற சுக்கிர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் காரியங்கள் சிறக்கலாங்க.
ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் அனுகூலமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்றைக்கி நீங்கள் மகாலட்சுமியை நினச்சி நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களோட பொருளாதார நிலையை பாதுகாக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. தைரியஸ்தானத்தில் கேதுவோட நட்சத்திரம் ஆதிக்கம் செலுத்துவதால் இன்றைக்கி எப்பேற்பட்ட சவாலையும் சந்திக்கும் தைரியம் உங்களுக்குள்ள இயல்பாகவே வருங்க. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சாதகமாக அமையலாங்க. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்த ஒரு வேலை இன்றைக்கி சுலபமாக முடிஞ்சு உங்கள் மனப்பாரம் குறைய வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் உங்களோட பேச்சில் ஒரு வசீகரம் இருக்குங்க. இதனால் புதிய பிஸ்னஸ் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். ஆன்லைன் பிஸ்னஸ் அல்லது கமிஷன் தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய சூழல் அமையலாங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. உடன் பிறந்தவர்களோட உறவு ரொம்ப பலமாக இருக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட நல்ல பெயர் கிடைக்குங்க. உங்களோட சாமர்த்தியமான பேச்சால் காரியங்களை சாதிப்பீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப உற்சாகமான நாளுங்க. கடினமான பாடங்களை கூட ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கிற குரு ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கலாங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் வரக்கூடும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைக்கி நீங்கள் விநாயக பெருமானை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது உங்களுக்கு பெரிய பாதுகாப்பை தருங்க. கடகராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. தனஸ்தானத்தில் கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதால இன்றைக்கி பண விவகாரங்களில் நீங்கள் எடுக்கிற முடிவுகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்கிட்ட பேசும்போது வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானம் தேவைங்க. தேவையில்லாத விவாதங்களை தவிர்த்துடுங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்கள் வேலைகளை மட்டும் சரியாக செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது உங்களை பாதுகாக்குங்க. வியாபாரத்தில் வரவுக்கேற்ற செலவும் கண்டிப்பாக இருக்குங்க. அதனால் எந்த ஒரு வீண் செலவும் செய்யாமல் பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக கையாளுவது உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பானதுங்க. எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க ஒரு நல்ல தெளிவு கிடைக்குங்க. குடும்பத்தில் சுப காரியங்கள் சம்பந்தமான பேச்சுகள் எடுக்க நல்ல வாய்ப்பு இருக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி குடும்பத்தில் எல்லாரையும் அனுசரித்து போகிறது மன நிம்மதியை தருங்க. சேமிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துவீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் கொஞ்சம் கவனம் சிதற வாய்ப்பு இருக்குங்க. அதனால் மனசை ஒருமுகப்படுத்தி படிக்கிறது ரொம்ப அவசியமுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 10 மணி முதல் 11 மணி வரை இருக்கிற புதன் ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு சம்பந்தமான சிந்தனைகள் வரலாங்க. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை ரொம்ப முக்கியமுங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது மனசுக்கு நல்ல ஆறுதலை தருங்க. சிம்மராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசியிலேயே 1ஆம் இடத்துல மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. உங்கள் ராசியில் கேது பகவானோட நட்சத்திரம் செல்வதால் மனசில் ஏதோ ஒரு இனம் புரியாத சிந்தனைகளும் எதிர்காலத்தை பற்றின திட்டங்களும் நீங்களாங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது உங்களை பாதுகாக்குங்க. புதிய வேலை தேடுறவங்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சாதகமான பதில்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. தொழில் சம்பந்தமாக ரொம்ப நாளாக இருந்து வந்த தடைகள் விலகி இன்றைக்கி ஓரளவுக்கு சுமூகமான நிலை காணப்படுங்க. வியாபாரத்தில் பெரிய லாபத்தை எதிர்பார்க்காம வழக்கமான வாடிக்கையாளர்களை மட்டும் தக்க வச்சுக்கிறது அமைதியை தருங்க. பணவரவு ஓரளவுக்கு சீராக இருந்தாலும் புதிய முதலீடுகள் எதையும் இன்றைக்கி செய்ய வேண்டாங்க. உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக தலைவலி அல்லது சோர்வு வராமல் பார்த்துக்க சரியான நேரத்துக்கு சாப்பிடணுங்க. செய்யும் முயற்சிகளில் ஓரளவுக்கு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். பெண்களுக்கு இன்றைக்கி தியானம் அல்லது இறை வழிபாடு மனசுக்கு பெரிய நிம்மதியை தருங்க. உங்களோட தோற்றத்தில் ஒரு புத்துணர்ச்சி இருக்குங்க.
மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வி சம்பந்தமான நல்ல வழிகாட்டுதல்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை இருக்கிற குரு ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் வர வாய்ப்பு அமையுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்கவலைகள் கொஞ்சம் குறையலாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகள் சாதகமாகலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. கன்னிராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. விரயஸ்தானத்தில் கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதால சுப காரியங்களுக்காகவும் ஆன்மீகத்துக்காகவும் செலவுகள் வரக்கூடிய சூழல் இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை ரொம்ப கவனமாக செஞ்சு முடிக்கிறது அவசியமுங்க. அடுத்தவங்க வேலைகளையும் சேர்த்து பார்க்க வேண்டிய நிர்பந்தம் வரலாங்க. அதனால் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படுங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் கொஞ்சம் தாமதமானாலும் அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. வெளிநாடு அல்லது வெளியூர் தொடர்புகளால் வியாபாரத்தில் ஒரு சில நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களோட பொருளாதாரத்துக்கு ரொம்ப நல்லதுங்க. ராத்திரி தூக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மனசை அமைதியாக வச்சுக்கிறது அவசியம். பெண்களுக்கு இன்றைக்கி கணவன் வழியிலேருந்து சில அனுகூலங்கள் கிடைக்கலாங்க. வீட்டை ரொம்ப சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்குவீங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி வெளிநாடு அல்லது வெளியூரில் போய் படிக்கணும்னு நினைக்கிற ஆசைகள் ஈடேறுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் சுமூகமாகலாங்க. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் வர வாய்ப்பு இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத சந்திப்புகள் நிகழலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை. இன்றைக்கி நீங்கள் பெருமாளை நினச்சி துளசி மாலை சாத்தி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. துளாராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. லாபஸ்தானத்தில் கேதுவோட நட்சத்திரம் செல்வதால் எதிர்பாராத வகையில் சில நன்மைகளும் பணவரவும் கிடைக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான நாளுங்க. உத்தியோகத்தில் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற சரியான மரியாதை கிடைக்குங்க. உங்களுடைய நல்ல எண்ணங்களை அதிகாரிகள் புரிஞ்சுக்குவாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் ஓரளவுக்கு சுலபமாக வெற்றியடைய வாய்ப்பு இருக்குங்க. கமிஷன் அல்லது கான்ட்ராக்ட் தொழில் செய்கிறவங்களுக்கு பணவரவுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. சேமிப்பை உயர்த்தணும் அப்படிங்கிற உங்களோட எண்ணம் இன்றைக்கி நிறைவேற ஆரம்பிக்குங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு நினச்ச பழைய நண்பர்களை சந்தித்து பேசுகிற வாய்ப்பு இருக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு பொருள் கணவர் மூலமாக பரிசாக கிடைக்கலாங்க. மூத்த சகோதரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி கல்வியில் பெரிய முன்னேற்றம் அடைஞ்சு பெற்றோர்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 11 மணி முதல் 12 மணி வரை இருக்கிற சந்திர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சமூகத்தில் மரியாதை கிடைக்கலாங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். இன்றைக்கி நீங்கள் அம்பாளை நினச்சி குங்கும அர்ச்சனை செஞ்சு வழிபடுறது குடும்பத்தில் பெரிய மகிழ்ச்சியை தருங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுதும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. கர்மஸ்தானத்தில் கேதுவோட ஆதிக்கம் இருக்கிறதால வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் ரொம்ப கவனமாகவும் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டிய நாளுங்க. உத்தியோகத்தில் உங்களோட நேர்மையான உழைப்புக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல பாராட்டு கிடைக்குங்க. புதிய ப்ராஜெக்ட் அல்லது அசைன்மெண்ட் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை கையாண்டு உங்களோட வருமானத்தை பெருக்கிக்க ஒரு நல்ல வாய்ப்பு அமையுங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய வாய்ப்பு இருக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. வேலை தேடுறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய சூழல் உருவாகலாங்க.
அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் தெரியுங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மாமியார் வீட்டில் உங்களோட பொறுமைக்கும் அன்பிற்கும் நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆராய்ச்சி சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாகுங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கிற குரு ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை பளு கொஞ்சம் குறையலாங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சில நன்மைகள் தேடி வர வாய்ப்பு இருக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கலாங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு. இன்றைக்கி நீங்கள் முருகப்பெருமானை மனசார நினச்சி வழிபடுறது உங்களை எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. பாக்கியஸ்தானத்தில் கேதுவோட நட்சத்திரம் செல்வதால் ஆன்மீகத்தில் ஈடுபாடும் தந்தை வழியிலிருந்து ஒரு சில ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய நாளுங்க. உத்தியோகத்தில் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் விலகி மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்குங்க. உங்களோட நீண்ட நாள் கோரிக்கைகளை இன்றைக்கி நிர்வாகம் ஏற்றுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. வெளிநாட்டில் வேலை தேடுறவங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வந்து சேர வாய்ப்பு இருக்குங்க. பண விவகாரங்களில் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி ஓரளவுக்கு நல்ல பண வரவு இருக்குங்க. கோயிலுக்கு போகிறதுக்கான பயண திட்டங்களை வகுப்பீங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ஆன்மீக பயணங்கள் போகிறதுக்கான திட்டங்கள் வரலாங்க. தந்தை வழியிலேருந்து நல்ல செய்தி வருங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல தெளிவு கிடைக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 10 மணி முதல் 11 மணி வரை இருக்கிற புதன் ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமை தேவைங்க. பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்குங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு பேச்சில் நிதானம் தேவைங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைக்கி நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினச்சி மஞ்சள் நிற பூக்கள் சாத்தி வழிபடுறது மன அமைதியை தருங்க. மகர ராசிக்காரர்களே, இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதால ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாளுங்க. சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. அஷ்டமஸ்தானத்தில் கேதுவோட நட்சத்திரம் செல்வதால் மனசில் தேவையில்லாத குழப்பங்களும் ஒரு சின்ன பதற்றமும் வர வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் என்ன வேலை கொடுக்குறாங்களோ அதை மட்டும் செஞ்சுட்டு அமைதியாக இருக்கிறது உங்களை பாதுகாக்குங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் இன்றைக்கி எந்த ஒரு புது ரிஸ்க்கும் எடுக்காமல் வழக்கமான வேலைகளை மட்டும் செய்கிறது ரொம்ப அவசியமுங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக அனுசரித்து போங்க. பண விவகாரங்களில் யாருக்கும் இன்றைக்கி ஜாமீன் கையெழுத்து போடுறதையோ அல்லது கடன் கொடுக்கறதையோ முற்றிலும் தவிர்த்து எச்சரிக்கையாக இருங்க. இன்றைக்கி வண்டி வாகனங்களில் போகும்போது கூடுதல் கவனம் தேவைங்க. பெண்களுக்கு இன்றைக்கி மனசில் கொஞ்சம் இனம் புரியாத கவலைகள் வரலாங்க. அதனால் தியானம் பண்ணுறது மனசுக்கு ஆறுதலை தரும். மாணவர்களுக்கு இன்றைக்கி ஆசிரியர்கள் கிட்ட எந்த ஒரு வாக்குவாதமும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது அவசியமுங்க. இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதால புது முயற்சிகளை தவிர்க்கணுங்க. ஆனாலும் இறைவனை வழிபட்டு அன்றாட பணிகளை தொடங்கிறதுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 6 மணி முதல் 7 மணி வரை இருக்கிற குரு ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் சாமி கும்பிட்டு வேலையை தொடங்கிறது எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி காப்பது அவசியமுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமை தேவைங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் கருநீலம். இன்றைக்கி நீங்கள் சந்திராஷ்டம தோஷம் விலகிறதுக்கு காலையில் எழுந்ததும் சிவபெருமானுக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு அமைதியாக வேலையை தொடங்குங்க. ஒரு பாதுகாப்பான உணர்வு கிடைக்குங்க. கும்பராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான களத்திர ஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. களத்திர ஸ்தானத்தில் கேதுவோட நட்சத்திரம் செல்வதால் கூட்டாண்மை தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த இடம் மாற்றம் அல்லது இலாக்கா மாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. டீம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி சக ஊழியர்கள் ரொம்ப பக்கபலமாக இருப்பாங்க. தொழில் மற்றும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு வியாபாரம் செய்கிறதால உங்களோட வருமானம் சீராக இருக்குங்க. செய்யும் முயற்சிகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம்.
பணவரவுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு சீராக இருக்குங்க. உங்களோட விடாமுயற்சியால் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குங்க. வாழ்க்கை துணையோட முழுமையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. முக்கியமான முடிவுகளை எடுக்க நல்ல தெளிவு கிடைக்குங்க. பெண்களுக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு சுறுசுறுப்பான நாளுங்க. குடும்பத்தில் அமைதியான சூழல் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் மூலமாக படிப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கலாங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 9 மணி முதல் 10 மணி வரை இருக்கிற சுக்கிர ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரலாங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காரியங்கள் சுமூகமாகலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைக்கி நீங்கள் சனீஸ்வர பகவானை நினச்சி எல் தீபம் ஏற்றி வழிபடுறது உங்களை பாதுகாப்பாக வச்சுக்குங்க. மீன ராசிக்காரர்களே, இன்றைக்கி சந்திரன் நாள் முழுவதும் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடமான ருணரோக சத்ருஸ்தானத்தில் மகம் நட்சத்திரத்தில் பயணிக்கிறாருங்க. 6ஆம் இடத்துல கேதுவோட நட்சத்திரம் செல்வதால் மறைமுக போட்டிகளை சமாளிக்கும் திறன் உங்களுக்கு இயல்பாகவே கிடைக்குங்க. உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக இருந்த வேலைப்பளு குறைஞ்சி மனசுக்கு ஒரு பெரிய ரிலாக்ஸ் கிடைக்குங்க. உங்களுடைய கடினமான வேலைகளை கூட இன்றைக்கி உங்களோட திறமையால் ரொம்ப சுலபமாக முடிச்சிடுவீங்க. வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள்லாம் விலகி ஒரு சுமூகமான நிலை காணப்படுங்க. வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்த போட்டியாளர்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு கிடைக்குங்க. பழைய கடன்களை அடைக்கிறதுக்கான வழிகள் தெரிய வரலாங்க. பணவரவுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். எதிர்பார்த்திருந்த பணம் கிடைக்கக்கூடிய சூழல் உருவாகலாங்க. பெண்களுக்கு இன்றைக்கி வேலைகளில் ஓரளவுக்கு சுமூகமான நிலை காணப்படுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்றைக்கி படிப்பில் நல்ல கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கி உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான ரொம்ப நல்ல நேரம்னா அது காலை 7 மணி முதல் 8 மணி வரை இருக்கிற செவ்வாய் ஓரை தாங்க. இந்த ஹோரையில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே மிகவும் சாதகமாக முடியுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் விலக வாய்ப்பு இருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தைரியம் அதிகரிக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஓரளவுக்கு கைகூடுங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். இன்றைக்கி நீங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு வேலையை தொடங்குறது உங்களுக்கு பாதுகாப்பை தருங்க. நாளைய விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கும் அம்பாளுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க. நாளைக்கு காலையில் வீட்டில் மகாலட்சுமியை நினச்சி நெய் தீபம் ஏற்றி வீட்டில் பூஜை அறையை சுத்தம் செஞ்சு இனிப்பு நைவேத்தியம் செஞ்சு வழிபடுறது உங்களோட குடும்பத்தில் பெரிய சந்தோஷத்தையும் செல்வ செழிப்பையும் குறைவில்லாமல் கொண்டு வருங்க. குறிப்பாக நாளைக்கு வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வாங்குகிற எந்த ஒரு பொருளும் பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது ஐதீகமுங்க. இன்றைக்கி நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமான நாளாக அமைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.